என் குலதெய்வமான குலந்தாளம்மனை போற்றி, பெரிய கருப்பண சதியை போற்றி, அனைவருக்கும் எனது பணி வணக்கம். இந்த ஜாதகம் பார்க்க வரும்பொழுது, அதாவது என்ன அப்படின்னாக்கும், இந்த பொண்ணு பார்க்குவாங்க ஒரு பையனுக்கு. அந்த நேரத்தில் ஜாதகத்தை எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம போய் ஒரு 8 ஜாதகம் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு வருவாங்க. வரும்போது அவங்க ஒரு 1008 கேள்வி கேட்பாங்க. அதாவது பொண்ணுக்கு எந்த திசையில் வரும், நாங்கள் இருக்கிறதுல இருந்து, வீடு எந்த பக்கமாக இருக்கும், படிச்சிருப்பாரா படிக்காமல் இருப்பாரா, அவருடைய அப்படின்னு நிறைய சகோதரர் இருப்பாங்களா, இப்படிலாம் இருக்கும். அதுக்கு ஒவ்வொன்றா பார்க்கலாம். அதில் ஒரு கேள்வி கேட்பாங்க, அந்த பொண்ணுக்கு இவருக்கு வரக்கூடிய பொண்ணு குணம் எப்படி இருக்கும், நல்லவராக இருப்பாரா கெட்டவராக இருப்பாரா, எங்களுக்கெல்லாம் சாப்பாடு கிடைக்குமா அப்படிலாம் கேட்பாங்க. அப்போ அதுக்கு அந்த பொண்ணுடைய ஜாதகத்தை தான் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த பையனுடைய ஜாதகத்தை வச்சு அவருக்கு வரக்கூடிய மனைவியோட குணம் நல்ல குணமாக இருக்குமா கெட்ட குணமாக இருக்குமா அப்படின்னு பார்க்கலாம். நல்லவரா கெட்டவரா அப்படின்னு பார்க்க முடியும். அது இங்கே பார்க்க போகிறோம். எடுத்துக்காட்டு ஜாதகம்னா நிறையா ஜாதகம் போடலாம், அது நமக்கு தேவையில்லை. எல்லாத்துலேயும் நல்லவங்க தான். அது எப்படி எப்படி அமைப்பு ஒவ்வொன்றா பார்ப்போம். முதல்ல லக்னம் நாம அவ்வளோதான். ஜாதகர் லக்னங்கிறது ஜாதகர். லக்கணத்துக்கு 7ஆம் பாவகம் லக்கணத்தோடைய சேர்த்து தான் எண்ணணும். லக்கணத்தை விட்டு நின்னீங்கன்னா 6 வரும். லக்கணத்தை சேர்த்து நின்னீங்கன்னா 7. அதுக்கு பாவகம் 7ஆம் பாவகம் கலச்சித்திர பாவகம் அப்படின்னு ஜோதிடர்கள் சொல்லுவார்கள். ஒத்துக்குவோம். ஏன்னா நான் இப்போ நான் சொல்கிறது, நான் பேசக்கூடியது கொஞ்சம் ஜோதிடம் தெரிஞ்சிருக்கணும். அல்லாதவர்களுக்கு புரியாது. இருந்தாலும் பாருங்கள், பார்ப்போம் எப்படின்னு. அப்போ இந்த கலச்சித்திர பாவகம்னு சொல்லக்கூடிய 7ஆம் இடத்துக்கு அதிபதி அவர் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுப கிரகங்களுடன் சேர்ந்து இருந்து எடுப்போம். 7ஆம் இடத்துக்கு அதிபதி முதல்ல அவர் ஆட்சி, உச்சம், நட்பு, இந்த ஸ்தான பலத்தோடு இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த 7ஆம் இடத்துக்கு அதிபதி திருப்பலம் அப்படிங்கிறது சுவரோடைய பார்வை அப்படின்னு எடுக்கலாம். சுபரோடைய பார்வை, சுபர் அப்படிங்கும்போது எல்லா இடத்துலையும் சொல்லியிருக்கேன், இங்கேயும் சொல்லிடுறேன். முதல் சுபர் குரு தான் எல்லாத்துக்கும் அவர் வலுவாக இருக்கணும். குரு, சுக்கிரன், வளர்புரை சந்திரன், தனித்த புதன் இவர்களுடைய பார்வை அந்த கிரகத்துக்கு விழும்போது சுபர் பார்வை நல்லவர். அப்போ நல்ல மனைவி, நல்ல குணம் உள்ளவராக இருப்பார். அந்த கிரகமும் 7ஆம் இடத்துக்கு அதிபதி சுபராக இருக்க வேண்டும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம எடுத்துட்டோம்னா, இப்போ துலா லக்கணத்துக்கு 7ஆம் இடத்துக்கு அதிபதி செவ்வாய், மேசம் வருதுங்களா. இப்போ அந்த செவ்வாய் அங்கே ஆட்சியாக இருக்கிறார். அப்போ செவ்வாயோட குணம் முரட்டு குணம், தைரியம், வீரியம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போ நம்ம அதை பார்த்து சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா, செவ்வாய் போய் அவருடைய ஜாதகத்திலே கடகத்தில் இருந்து நீச்சம் பெற்று விட்டால் மனைவி பயந்தாரியாக வருவார். அங்கே குணங்கள் கொஞ்சம் மாறுதலாக இருக்கும். அதில் சனி தொடர்பு கொண்டாள். இப்போ அதே கடகத்தில் ஒரு உதாரணம் சொல்லிகிட்டு இருக்கேன். அந்த கடகத்தில் செவ்வாய் இருந்து நீச்சம் பெற்று அந்த இடத்தில் சந்திரன், வளர்புற சந்திரன் அல்லது பௌர்ணமி சந்திரனாக இருக்கும்போது, அவர் ஆட்சி தான் அந்த இடத்துல இருந்தாலும் இன்னும் வளர்புற சந்திரனாக இருந்து ஆட்சி பெற்று குருவால் பார்க்கப்பட்டு அந்த இடத்துல குருவே இருந்தாலும் யோகமாகி போயிடும். ரொம்ப நல்லவராக இருப்பார், ரொம்ப தைரியமாகவும் இருப்பார். இப்படி தான் ஒவ்வொன்றா எடுக்கணும். சரி, இப்போ சிம்மத்துக்கும் கடகத்துக்கும் சொல்லி அப்போ சனி வந்துட்டார்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக பாவக்கிரகங்கள் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அவங்க நேரடியாக வலுப்பெறக்கூடாது. அதோடைய குணங்கள் இருக்கும். இப்போ சிம்ம ராசிக்கு சிம்ம லக்கணம், ராசின்னு வந்துடுது. சிம்ம லக்கணத்துக்கும் கடக லக்கணத்துக்கு 7ஆம் இடத்துக்கு அதிபதி 7ஆம் இடத்துலேயே ஆட்சியாக இருந்து அப்படிங்கும்போது
அவருடைய தீய குணங்கள் கண்டிப்பாக இருக்கும். தாழ்மைப்படுத்துறது பிறரை, பிறரை ஏளனமா பேசுறது, பிறருடைய என்னது அதாவது இந்த சிரித்து வாழ வேண்டும் பிறர் சிரிப்பில் வாழ்ந்து விடாதே அப்படின்னு சொல்கிறாருங்களா அந்த பாட்டு. யார் எழுதுனா தெரியாது, பட்டுக்கோட்டையா கண்ணதாசன். மங்க ஆய்வுக்கு போக வேண்டாம். அதே மாதிரி அப்படி இருக்கக்கூடியவர்கள் இவர்களுக்கு மனைவி என்ன மாதிரி வருவாங்கன்னா, அடுத்தவங்களுடைய சிரிப்பில் தலையிட்டு அதை கெடுத்து அவங்க சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. புரியும்னு நினைக்கிறேன். குறை சொல்லி கொண்டு அதில் எந்த இதுலேயும் பாவக்கிரகங்கள் தொடர்பு கொண்டால் ரொம்ப நல்லா இருக்கும். கெட்ட குணங்களாகத்தான் இருக்கும். இதே சனி அப்படி எடுத்துக்குவோம். அவருடைய நட்பு வீட்டில் லக்கணத்துக்கு எங்கே இருக்கிறார் 8, 6 அங்கே எடுக்க வேண்டாம். அவருடைய நட்பு கிரகம் ரிஷபத்திலேயோ துலாத்திலேயோ சுக்கிரன் கூட இணைஞ்சிருந்து அல்லது சுக்கிரன் உச்சமாக இருந்த அங்கே போய் சனி இணைவு பெற்று குருவால் பார்க்கப்பட்டு வளர்புரை சந்திரன் தனித்த புதன் இப்படி தொடர்பு கொள்ளும்போது இந்த கெட்ட குணங்கள் வடிகட்டி நல்ல குணம் நல்ல மனைவியாக வருகிறார். இப்போ நமக்கு கேள்வி வரலாம், எங்க அப்போ கடக லக்கணத்துக்கும் சிம்ம லக்கணத்துக்கும் மனைவிலாம் இப்படித்தான் வருவாங்களா கெட்டவங்களா அப்படின்னா அத்தே விதி சொல்கிறேன். அந்த கடக லக்கணத்துக்கும் சிம்ம லக்கணத்துக்கும் சனி நேரடியாக வலுப்பட்டு பாவக்கிரகம்னு சொல்லக்கூடிய இயற்கை பாவியான செவ்வாய் சூரியனும் பாவக்கிரகம் தான், ராகு இவர்களுடைய தொடர்பு கொள்ளும் பொழுது இந்த ராகு கேதுகளை பற்றி எடுக்கும்போது கேது சுபக்கிரகங்களாகவும் ராகு பாவக்கிரகங்களாகவும் இங்கே கருதப்படுகிறது. இந்த இடத்தில் அந்த ராகுவும் கேதுவும் யாரோடைய சேர்றாங்களோ அந்த கிரகத்தோடைய குணங்கள் செய்வார். அதோடைய குணம் மனம் எல்லாமே இந்த ராகுக்கு இருக்கும் அப்படின்னு இருக்காரு. அதனால் ராகு கேதுகளை பாவரா அப்படின்னு எடுக்கும்போது அது ஒரு பாம்பு கிரகம். இருக்கிறதுலே பாவக்கிரகம் அதிக பாவம் அந்த பாடல் வரிசையில் வரும்பொழுது ராகுக்கு பாம்பு தான் பாவர் அதிகம். அந்த இடத்துல பாவரோடைய சனியோட சேரும்போது இன்னும் பாவர்கள் அதிகமாக தான் இருக்கும் எடுத்துக்கும். சரிங்களா? அப்போ இந்த சிம்மத்துக்கும் கடகத்துக்கும் சனி இயற்கை சுபக்கிரகங்களுடைய சேர்ந்து சுபருடைய பார்வை பெற்று அவருக்கு நட்போடைய வீட்டில் இருக்கும் பொழுது இல்லை லக்கணத்துக்கு 5, 9 திரிகோணம்னு சொல்லக்கூடிய இடத்துல இருந்தாலும் கேந்திரத்தில் இருந்து சுபருடைய பார்வை சுபக்கிரகங்களுடைய தொடர்பு கொள்ளும் போது நல்ல மனைவி வருவார், நல்ல குணம் இருப்பார். அங்கே 7ஆம் இடத்திலே ஆட்சியாக இருந்தாலும் தொலைஞ்சிச்சு. இப்போ சிம்மத்துக்கு 7ஆம் இடத்தில் வரக்கூடியது கும்பம். அதே 6ஆம் இடத்தில் மகரத்தில் சனி இருந்து கொண்டு பாவருடைய தொடர்பு கொண்டால் ரொம்ப மோசமான மனைவி, உடல் ரீதியும் பாதிப்பு போகணும். இதே கடகத்துக்கு கும்பத்தில் இருக்கும் பொழுது அவர் 8ஆம் இடத்தில் இருக்கிறார். அப்போ 8ஆம் இடத்தில் இருக்கும்போது அங்கேயும் கொஞ்சம் உடல் ரீதியாக பாதிக்கக்கூடிய ஒரு இருக்கும், அந்நிய மனைவியாக இருக்கும். பாவக்கிரகங்கள் இருக்கும்போது குணங்கள்லாம் சொந்த பந்தத்தெல்லாம் ஒட்ட விடாத ஒரு மனைவி கிடைப்பார். இப்படி ஒவ்வொரு லக்கணத்துக்கும் எடுத்துக்கணும். சரிங்களா? இதே சுபக்கிரகங்களுடைய தொடர்பு கொள்ளும் போது இயற்கை சுபக்கிரகங்கள் பார்வை பெறும் பொழுது நல்ல மனைவியாக இருப்பார்கள். அவ்வளோதான், இப்படி தான் எடுக்கணும். அப்போ ஒவ்வொன்றா எடுக்கலாம். அப்போ அடுத்தது என்னென்னா 7ஆம் இடத்துக்கு அதிபதி ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த குணங்கள் எப்படின்னா அவர் ஆட்சியாகவோ அல்லது உச்சமாகவோ இருக்கிறது. வலுவான மனைவி, நல்லா ஸ்ட்ராங்கான மனைவி அப்படின்னா ஆட்சி உச்சம். அதுக்கு மேலே குணங்கள் அப்படின்னா அதோடைய செயற்கை இருந்த இடம் பார்வைப்படுறது இதெல்லாம் எடுக்கணும். வலுவாக இருக்காங்களா மனைவி இவரை நல்ல தைரியமாக எதுலேயுமே துணிஞ்சு செயல்பட்டு ஒரு காரியத்தை எடுத்து செய்கிறாரா, இவர் பொம்மை மாதிரி உட்காந்துக்கலாம், காசு அதெல்லாம் என் மனைவி பார்த்துக்கும்பா அப்படின்னு எடுத்து செய்கிறாருன்னா அந்த மனைவி அங்கே ஸ்ட்ராங்காக இருக்கணும், வலுவாக இருக்கணும். ஆட்சி உச்சமாக இருந்து சுபக்கிரகங்களுடைய தொடர்பு கொள்ளும்போது ஒரு காரியத்தில் ஈடுபட்டு குடும்பத்தில் அனுசரித்து அந்த ஒரு காரியம், ஒரு திருமண காரியங்கள், ஒரு சுப காரியங்கள் அல்லது அசுபக்காரியம் எந்த காரியத்துக்கு எடுத்து நின்று செய்வார்கள், முன்னாடி நின்று நல்ல பேர் வாங்குவார்கள். இதே பாவக்கிரகங்களாக இருந்து நீச்சம் பெற்றிருக்கும்போது நீச்ச குணம் வரும். நீச்ச குணம்னா என்ன? தாழ்மை குணம். அவங்கள செய்கிறதுல என்னத்த பற்றியா நான் சொன்னேன் அப்பயேன்னு கல்யாணத்துக்கு போயிருப்பாங்க, ஏயா நான் அப்பயே சொன்னேன், இங்கே அவங்கள நம்மளை மதிக்க மாட்டாங்க, வர வேணாம்னா விட்டு தொலைகிறியா, என்னை ஏயா கழுத்தாக இருக்கிற, நான் வாட்டில் சிவனேன்னு வீட்டில் இருந்து இங்கே கூட்டி என்னை நீ அசிங்கப்படுத்த கூட்டி வரையா, என்னை பார் மதிக்கிறாங்களா
உன் சொந்தம் வந்து என்னை பேசுதா பார், சாப்பிட கூப்பிடுதா அப்படின்னு சொல்லிக்கிட்டு குறை கண்டுபிடிச்சி கொண்டே இருக்கிற கிரகம் நீச்சம். இது எல்லாமே ஜாதகருடைய யார் ஜாதகம் பார்க்க வராங்களோ அவங்க ஜாதக கட்டத்திலே பார்க்கலாம். இப்படி ஒவ்வொன்றா பார்ப்போம். அடுத்தபடியாக இந்த வலுப்பெற்ற கிரகத்துடைய சேர்க்கை. வலுப்பெறுது அப்படின்னா இயற்கை சுபக்கிரகம் நம்ம என்னெல்லாம் சொல்லிருக்கோம்? சுக்கிரன், புதன், குரு, வளர்வரை சந்திரன், இவர்களுடைய சேர்க்கை பெற்றாலும் இந்த மாதிரி நல்ல குணம் வரும். கிரகம் இருக்கு. இப்போ என்ன ஒன்று எடுப்போம், கன்னிக்கு மீனத்துக்கு எடுப்போம். இயற்கை சுபரான குரு தான். மிதுன லக்கணத்துக்கும் இப்படியே எடுத்துக்கும். அந்த 4 லக்கணம் உபய லக்கணம் 4 எடுப்போம். மிதுனம், கன்னி, தனுசு, மீனம், இந்த 4 லக்கணத்துக்குமே வந்து சுபக்கிரகங்கள் தான் கலச்சித்திர ஸ்தானாதிபதிகள். இப்போ தனுசுக்கு எடுத்துக்கிட்டால் கலச்சித்திரம் 7ஆம் பாவகம் வந்து மிதுனம் வரும். மீனத்துக்கு எடுத்துக்கிட்டால் கன்னி வரும். அப்படியே தான். மிதுனத்துக்கு எடுத்துக்கிட்டால் தனுசு வரும், கன்னிக்கு எடுத்துக்கிட்டால் மீனம் வரும். அப்போ இந்த புதனுடைய லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு குரு வந்து 7ஆம் பாவத்துக்கு அதிபதியாக வருவார். இந்த குருவோடைய லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு புதன் வந்து 7ஆம் இடத்துக்கு அதிபதியாக வருவார். ஆஹா, நல்ல குணம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ கன்னி லக்கணத்தில் பிறந்தவருக்கு குரு போல நல்ல கௌரவமான மனைவி, அருமையான மனைவி கிடைக்கும் நம்ம சொல்லியிருப்பான். ரொம்ப கீழ்த்தரமான மனைவி வரும். இது எப்படிரா அப்படிங்கிறாங்கள, அந்த மாதிரி இது எப்படியா அப்படின்னா கன்னிக்கு வருவோம். கன்னி லக்கணத்தில் பிறந்த ஒருவருக்கு 7ஆம் பாவத்துக்கு அதிபதி குரு மகரத்தில் இருக்கும் பொழுது நீச்சம் பெறுகிறார். நீச்சம் பெற்றார். அந்த மகரத்துக்கு வீடு கொடுத்த சனி அந்த இடத்துல விதி விலக்கு, அங்கிருந்த நீச்ச பங்கம் ஆகிறார், அங்க இருக்கக்கூடாது. அவர் அந்த சனி அங்கேயே இருந்து அல்லது சனி ஆட்சியாக வீடு கொடுத்தவன் ஆட்சியாக கும்பத்தில் இருந்து செவ்வாயோட நீச்சனுடைய பார்வை பெற்று, இங்கே சனி நீச்சமாகிறார், கடகத்தில் செவ்வாய் நீச்சமாகிறார். அப்போ அந்த குரு இங்கே மகரத்தில் நீச்சமாகிறார், செவ்வாய் கடகத்தில் நீச்சமாகிறார். இந்த நீச்சனே பார்த்து ரசக்கு வீடு கொடுத்தவன் சனியும் சேர்க்க வருகிறான் அல்லது சனி பார்க்குறேன். சனி அங்கேயே போடுங்க கும்பத்தில். ரொம்ப கொடூரமான மனைவி கன்னி லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப கொடூரம், முரட்டு கௌரவம். அப்படி கௌரவமாக இருப்பாங்க. பார்த்தியா, மதிக்கலை, கொள்ளலை, என்ன அது செய்யலை இது செய்யலை, டென்ஷன் ஆகிறது, பாதியிலே பிச்சுக்கிட்டு வர்ற மனைவி. அப்போ நம்ம இங்கே என்ன செய்கிறோம், இயற்கை சுபக்கிற நல்ல மனைவின்னு கல்யாணத்தில் முழுமையாக இருந்து சாப்பிட கூட விட மாட்டாங்க. அந்த புருஷனை இழுத்துட்டே தரன்னு இழுத்துட்டு வந்துடுவாங்க, கயிறை கட்டி இழுத்த மாதிரி. சோறு கீறு வாயா முதல்ல, இல்லாட்டிங்க நான் இதெல்லாம் இப்படி இருக்கும். சரி, இதே இடத்துல நீச்சமாயிருச்சு. கன்னி லக்கணம் குரு மகரத்தில் நீச்சமாகிறார், நல்ல மனைவி கிடைக்கும். இது எப்படியா, இது எப்படா அப்படின்ற மாதிரி பார்ப்போமா சொல்கிறேன். அந்த வீடு கொடுத்தவன் சுபக்கிரகங்களோடைய சேர்ந்து அந்த வீட்டுக்கு அதிபதி, இந்த லக்கணத்துக்கு 5ஆம் இடத்தில் குரு நீச்சம் பெற்றிருக்கிறார். அந்த 5ஆம் இடத்துக்கு அதிபதியான சனி இயற்கை சுபரான குருதாங்க நீச்சமாகி போயிட்டார். இயற்கை அடுத்த சுபர் அப்படின்னு எடுக்கும்போது புதன், சுக்கிரன், அவர்களுடைய வீட்டில் அவர்கள் ஆட்சி பெற்றோ அல்லது உச்சம் பெற்று அவர்களுடைய இனவு பெறுவது. அந்த குருவை சந்திர கேந்திரத்தில் இருக்கிறது. சந்திர கேந்திரங்கும்போது அப்போ ஒரே பாயிண்ட் எங்கே இருக்கும், கடகத்தில் சந்திரன் ஆட்சியாக இருக்கணும். அந்த கடகத்தில் இருக்கிற சந்திரன் வளர்புற சந்திரனாகவும் இருந்து அருமையான மனைவி, அருமை சூப்பர் மனைவி கிடைக்கும். இதே தான், இதை பார்க்க தெரிஞ்சுக்கணும். சொல்லிட்டாரியா, ஐயோ 7ஆம் இடத்துக்கு அதிபதி நீச்சமாயிட்டார், ஒரு பொண்டாட்டி வந்து ரொம்ப குணம் கெட்டவங்களாக இருக்காங்க, கேடு கெட்டவங்களாக வருவாங்க அப்படின்னா சில பேர் சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. அது பார்க்க தெரியணும். நிறையா விஷயங்கள் இப்போ ஒரு லக்கணத்துக்கு நான் சொல்லிக்கிட்டு வர்றேன். இதே மாதிரி ஒரு லக்கணத்துக்கும் எடுத்து அவர்களுடைய ஜாதகத்தில் ஆய்வு பண்ணினால் மனைவி அவரோட ஜாதகத்துக்குள்ளே வந்துடுவாங்க, இப்படித்தான் இருப்பாங்க அப்படின்னு. இந்த பொம்பளை பிள்ளை அந்த அவருக்கு வர்ற மற்ற ஜாதகத்தெல்லாம் பார்க்க தேவை. அதாவது பொருத்தம் பார்க்கும்போது பொண்ணுடைய ஜாதகத்தை கூட பார்க்க தேவை. இவருடைய ஜாதகத்தில் இப்படித்தான் மனைவி அமையும். இது ஒரு விதி. எப்படி எல்லாத்துக்கும் பேசிக்கிட்டே போகலாம். ஒவ்வொரு லக்கணத்துக்காக பேசணும்னா 1 மணி நேரம் ஆகும்.
இவன் வீடியோ பார்க்கவே கூடாதா, இவன் 1 மணி நேரம் அருவியா அறுப்பான்டாங்குவீங்க. அதனால் போதும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி எல்லா இலக்கணத்துக்கும் எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ நமது யூடியூப் சொந்தங்கள் அனைவரும் வளமுடன் வாழ்வீர்கள், நன்றாக இருப்பீர்கள். நன்றி, வணக்கம்.